போட்டான். அப்போ ஏற்றுமதி எத்தனையோ பின்னல் ஆடைகள் எல்லாம் தேங்கி போய் கிடக்கு. அதே மாதிரி எல்லாமே பொருளும் தேங்கி போய் கிடக்கு. அப்போ உற்பத்தி ஆகலை, சேல்ஸ் ஆகலை. அப்போ என்ன பண்ணுவாங்க? இருக்கிற பொருளை விலை குறைச்சி தான் விற்கிறாங்க. கண்டிப்பாக அதை பாருங்கள். கார்லாம் பாருங்கள், 10 லட்சம் 5 லட்சம் கம்மியாக இருக்குது. பைக்கு 10,000 5,000 கம்மியாக இருக்குது. ஏன் இதை முன்னாடியே செய்யலை? அப்போ உனக்கு விற்பனை ஆகாதனால தானே நீ செய்கிற. இந்த இதை நீ முதல்ல செஞ்சுருக்கலாமே. அப்போ பாருங்கள், விலை கோல்டு என்ன ரேட் ஆகி போச்சு பாருங்கள். அதுதான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. வேற இவங்க ஜிஎஸ்டி குறைக்கணும்லாம் செய்யலை. அந்த இருப்பை காலி பண்ணணும். ஸ்டாக் ஆகி போனதை காலி பண்ணணும். அப்போ அவங்க அங்கே மேலே இடத்துல இதாகலை, ஏற்றுமதி ஆகலை. இதுதான் காரணம். இப்போ எவ்வளோ பின்னல் ஆடைகள்லாம் திருப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நிறைய பேர் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. ட்ரம்முனால தான். முழுசாக ரத்து பண்ணணும். ஜிஎஸ்டி வரி இஷ்டத்துக்கு மேலே தூக்கி கொண்டு போயிட்டாங்க. 28%, 22% மக்கள் அதிர்ச்சியில் இருந்தாங்க. இப்போ அடுத்து எலெக்ஷன் வருது, ஒரு 5 மாநில எலெக்ஷன் வருது. அதுக்காண்டி ஒரு பொருளை 22% ஏற்றிட்டு ஒரு 4%, 5% குறைச்சிட்டு மக்களுக்கு நாங்கள் ரொம்ப சேவை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நடிக்கிறாங்க. ஒரு பொருள் 100 ரூபா விற்றுக்கிற பொருளை போய் 200 ரூபா ஆகிட்டு ஒரு 10 ரூபா 15 ரூபா குறைச்சிக்கணும், ஒரு 15% குறையும். அது பெருசாக 100 ரூபா பொருள் 200 ரூபாய்க்கு விற்று தெரியாமல் போச்சு 4-5 வருஷமா. இப்போ ஒரு 15 ரூபா குறைச்சி பெருசாக தெரியும். ஒரு 100 ரூபாய்க்கு விற்ற பொருள் 200 ரூபாய்க்கு வரி மேலே வரியை போட்டு மக்கள்கிட்ட பெரிய பாடு ஏகப்பட்ட வரி பணத்தை அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பிடிங்கிருச்சு. அதையும் தமிழ்நாட்டுக்கு சரியாக சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதியை ஒதுக்கி கொடுக்கறதில்ல. தமிழ்நாடு இந்தியாவிலே அதிக வரி கட்டுற மாநிலம் தமிழ்நாடு. அதுக்கு சரியாக நிதி வசூல் பண்ணி கொடுக்கறதில்ல. இவங்க 100 ரூபா பொருள் 200 ரூபா ஆகிட்டு அதுக்கு 18%, 22% டாக்ஸை போட்டு இப்போ ஒரு 10%, 5% குறைச்சிட்ட மாதிரி நாடகம் மாடுறாங்க. மக்கள்கிட்ட இதெல்லாம் எடுபடாது. பெரிய பெரிய பணக்காரங்க காரு பைக்கு குறைச்சா மட்டும் போதுமா? அன்றாடம் சாப்பிட்ற உணவுப் பொருளை குறைக்கணும், மக்களுக்கு சலுகை ரேட்டில் கொடுக்கணும். அதுதான் கவர்மெண்ட்டு. சும்மா ஏற்றி விட்டுட்டு சும்மா வர எலெக்ஷன் 5 மாநில எலெக்ஷன் இருக்குது, அதுக்காண்டி கொஞ்சம் 5%, 10% குறைச்சி மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கிக்கலான்னு பார்க்குறாங்க. அது எடுபடாது.